ஹலோ கைஸ், ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 12th எல்லோரும் பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6th அன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வந்த அன்றைக்கி அடுத்த மாதம் 6th வரைக்கும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பர் என்ட்ரி பண்ணுறதுக்கு கேட்குறாங்க. எம்இஸ் நம்பர் 10th மார்க் ஷீட்டில் இருக்கும், இல்லைனா டிசியில் இருக்கும். கரெக்டாக அதை பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் எல்லாருக்குமே 500 வருது. ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு, பிசி, எம்பிசிக்கு எல்லாத்துக்கும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் செக்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராகவும் கரெக்டாகவும் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் அன்லாக் பண்ண முடியாது. இன்கேஸ் தப்பாக பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம். டிஎஃப்சி சென்டருங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்ளிகேஷன் ஃபில்லிங்லேயே நம்ம அதை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் செகண்ட் ஸ்டெப்லேயே வரும். டிஎஃப்சி சென்டரை கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சிங்க. இன்கேஸ் நம்மளால் எதுனா எடிட் பண்ணணுன்னா நம்மளால் எடிட் பண்ண முடியாது, டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம எத்தனை நம்பரில் வரோன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் கவுன்சிலிங்கா செகண்ட் கவுன்சிலிங்கான்றது நம்மளுக்கு முடிவாகும். ஆல் த பெஸ்ட் கைஸ். எல்லோரும் கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் போடுங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். நம்மளுக்கு நினச்ச காலேஜ் வரணுன்றதை வாழ்த்துறேன். தேங்க்யூ வெரி மச்.